வெல்கம் டு கிருத்திகாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னா பூரிக்கு வெள்ளை குருமா செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் 2 பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், பட்டாணி நான் நைட்டே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன், பட்டாணி, உருளைக்கிழங்கு, பீன்ஸ், கேரட், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரு பிரியாணி இலை, ஒரே ஒரு தக்காளி மட்டும் போதும். வாங்க தாளிச்சுக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. பட்டை, கிராம்பு, ஏலக்காவை சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு சேர்த்து வதக்கிக்கலாம். எல்லா காயையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ நான் ஒரே ஒரு தக்காளி மட்டும் சேர்க்குறேன். ஒரு தக்காளி போதும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். காய் வேக வைக்க தண்ணி சேர்த்தாச்சு. மூடி போட்டு காயை வேக வச்சுக்கலாம். இப்போ குழம்புக்கு ஊற்ற தேங்காய் அரைச்சிக்கலாம். நான் 1/2 மூடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். பட்டை 1 பீஸு, சோம்பு 1/2 ஸ்பூன் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். ஸ்டீம் அடங்கிடுச்சு. ஓப்பன் பண்ணிக்கலாம் மூடியை. அரைச்ச தேங்காவை சேர்த்து ஒரு கொதி விட்டுக்கலாம். மல்லித்தலை சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். குருமா ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். வெள்ளை குருமா பூரிக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வெள்ளை குருமா பூரிக்கு நல்லா இருக்குமான்னு யோசிக்காதீங்க, சூப்பராக இருக்கும். ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட்டு எனக்கு வேணும். தேங்க்யூ.